கல்கியாவது நம்ம பார்க்க முடியல. ஸோ நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நண்பரை சொல்லி நான் நம்ம வெங்கடேசன் சாரை வந்து சந்தித்தேன். அவர் மீட் பண்ணும்போதே அந்த ஒரு சிரிப்பு கள்ளம் கபடி இல்லாத ஒரு சிரிப்பு. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அது எதையோ எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சிரிப்பில் தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அந்த கண்ணு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே நட்சத்திரம் மாதிரி மின்னுது கண்ணும். அதாவது கம்ப்ளீட்லி இன்னும் அந்த நெஸ் இருக்கு இல்லை, அந்த அப்படிங்கிற வந்து அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கண்ணிலேயே தெரியுது. அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது 100% ஹி இஸ் தேர். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கிடையாது, ஃப்ளாஷ்பேக் கிடையாது, முன்னாடி கிடையாது, பின்னால் கிடையாது. ஹீ இஸ் தேர் வெரி மச். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்குறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு அருமையான மனிதர். அவ்வளோ வந்து இவராக எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும். அப்போ நான் கேட்டேன், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சரி, அதெல்லாம் வந்து சொன்ன டைம் இதாகும், அவரை சொல்லியிருப்பாங்க நிறைய. அண்ட் அடுத்தது என்னான்னு கேட்டேன் நான். ஊமைத்தேவன் பாண்டியனோட தம்பி ஊமைத்தேவனா, அவன் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய இது அது எழுதலாம்னு இருக்கேன். இப்போ ரொம்ப டைம் வேணும்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஸோ அவளை பேசின பிறகு அது மட்டும் இல்லை, இலக்கியவாதி இது இல்லை, அவருக்கு மட்டும் நல்ல அரசியல்வாதி கூட. நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு பைலாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. நம்ம ரங்கராஜ் சார் எல்லாம் வந்திருக்காங்க. டிகே ரங்கராஜ் சார் ரொம்ப அருமையான நண்பர். ஜோ சார் வந்து நிறைய பேர் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து டிகேஆர் அவர்கள். ஹைலி ரெஸ்பெக்டட் த ஃபார்மர் பார்லிமெண்டரியன். ஸோ ஒரு வாட்டி வந்து டெல்லி போகும்போது அவர் கூட உட்காந்து நான் போயிட்டு இருந்தேன். எத்தனை பார்லிமெண்டரியன் வந்து அவர்கிட்ட பெரிய ஆளுங்க வந்து அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கௌரவமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தோழர்கள் அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரை வந்து முதல்ல நிற்க வச்சாங்க பாருங்கள். அதுக்கு அவங்களுக்கு முதல்ல நான் பாராட்டுறேன். கம்யூனிஸ்ட் லீடர்களுக்கு வந்து நான் பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு சொன்னாங்க கம்ப்ளீட்டாக. அவருடைய வெற்றி. எஸ், இந்த சேர் டைம் பாரி பற்றி சொன்னீங்கல்ல, வாரி வாரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி. நீங்கள் பாரிக்கு எவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்கீங்க, அதான் உங்களுக்கு எம்பியாக வாரி கொடுத்தா. எஸ், 100%.